ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எக் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 250 ml கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மைதா மாவு பேட்டர் கூட மிக்ஸ் ஆகணும். அதனால் 1 நிமிஷம் மட்டும் நான் பீட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கேக் ஜெல் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை நான் சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம பேட்டர் நல்லா ரைஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பேக்கரி ஸ்டைல் ஸ்பஞ்ச் கேக் அப்படிங்கிறதுனால நான் கேக் ஜெல் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேக் ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வெனிலா ஸ்பஞ்ச் கேக் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய வெனிலா ஸ்பஞ்ச் கேக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாக நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1/3 கப் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு சரியாக 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. நம்மளோட பேக்கரி ஸ்டைல் வெனிலா ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.